மலை உச்சியில் தீபம் ஏற்றணும்னு மனு கொடுத்த உடனே பதில் அனுப்புகிறார் செயல் அலுவலர். நாங்கள் வழக்கமாக ஏற்றிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. அதோடு விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. நீதிமன்றத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னா, நான் மனு கொடுத்து எனக்கு பதில் அனுப்பிய உடனேயே இந்த அரசு நிர்வாகம், கோவில் நிர்வாகம் என்ன செய்யுது, நான் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை கட்டையை வச்சு கட்டுது, மறைக்குது, தடுப்பு போடுது. நீதிமன்றத்தில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடந்தது. அப்போது சொல்கிறாங்க, மனுதாரர் தீபம் ஏற்ற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடவில்லைன்னு சொன்னாங்க. நான் குறிப்பிடலை தானே சாமி, நீங்கள் எதுக்கு அந்த தூணில் போய் கட்டையை கட்டினீங்க? அப்போ உங்களுக்கு தெரியுது தானே இது. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் சாதாரணமாக ஒரு 10 லிட்டர் நெய், 10 மீட்டர் துணி, 10 ரூபாய்க்கு கற்பூரத்தில் முடிஞ்சு போகிற விவகாரம். ஆனால் அதை இவ்வளவு பெருசாக்கி நாடு முழுக்க இந்த திருப்பரங்குன்றத்தை மாற்றியதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சூனா வெங்கடேசன் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்தான் சொல்லுகிறார், இந்த கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார் என்று சொன்னார். அப்போ கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாங்கள் கலவர பூமியாக, கலவர தீபமாக மாற்றியது நீங்கள்.